Hello friends, welcome to Nani's Recipe and Vlogs channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்த்தியான சமையலை தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம சமையலை பார்க்கலாம். ஒரு அரை கப்பு பருப்பு எடுத்து அதை சுத்தம் செஞ்சு 3 கப்பு தண்ணீர் விட்டு அதில் 4 பல்லு பூண்டு போட்டுட்டு ஒரு 4 சில்லி பாடி போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க. அதோட 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு அதை நல்லா வேக விட்டுடணும். பருப்பு வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த தேங்காயை அரைச்சி வச்சுக்குவோம். அரை கப்பு தேங்காய் எடுத்துக்கோங்க. அதில் அரை டேபிள் ஸ்பூன் சிறு சீரகம் பெரிய சீரகம் பவுடர் போட்டு அரை கப்பு தண்ணீர் விட்டுட்டு அதை நல்லா மெய்யாக அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு சைடில் நம்ம வச்சுக்குவோம். வாங்க நம்ம தரைச்சிக்கலாம். 3-4 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் போட்டு நல்லா சூடானதும் கடுகு தாளிப்பை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா படப்படன்னு தெரிக்கும். அதோட ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறோம், அதையும் போட்டுருவோம். நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்குவோம். அது நல்லா கொஞ்சம் வேகட்டும். இப்போ இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்குவோம். அரைச்ச இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு போட்டுக்குவோம். ஒரு சிகப்பு மிளகாய் வெட்டி போட்டுக்குவோம். இதை நல்லா வதக்கணும். இதோட 4 காஞ்ச மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டாக்கா உடம்புக்கு ரொம்ப நல்லது. காற்றெல்லாம் இருந்தால் எடுத்துரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அடுப்பு ஸ்லோ ஃபயரில் தான் இருக்கணும். கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெங்காயம்லாம் வதங்கி கொஞ்சம் கலர் மாறும். இப்போ இதில் 2 தக்காளி பழம் சின்னதாக வெட்டி போட்டுக்கணும். கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கணும். 1 நிமிஷத்துக்கு இந்த தக்காளி பழம் நல்லா கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் கழுவி வச்சுருக்கிற அந்த தக்காளி கீரையை நல்லா உள்ளுக்கு போட்டு கொஞ்சம் நல்லா வதங்குற மாதிரி கொஞ்சம் நேரம் வதக்கிக்குவோம். நல்லா கிண்டி விட்டுக்கணும். தக்காளி கீரை ரொம்ப நல்லது. வாய்ப்புண் இல்லை வயிற்றில் புண்ணுங்க ஏதாச்சும் இருந்தாக்கா தக்காளி கீரை சாப்பிட்டாக்கா ரொம்ப நல்லது. உடம்புக்கு சீக்கிரமாக குணமாயிரும். இதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு ஒரு கொஞ்ச நேரம் வேகட்டும். 1 நிமிஷத்துக்கு. கொஞ்சம் நல்லா வேகட்டும். 1 நிமிஷத்துக்கு வெந்த பிறகு நம்ம அதை பருப்பு வேக வச்சோம்ல அதை இதில் ஊற்றி ஒன்றா கலந்துக்கணும். கலந்துட்டு கொஞ்சமாக கிண்டி விட்டுக்கணும். இதோட அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் கலந்து கிண்டி விட்டுக்குங்க. இப்போ இதில் திக்காக இருக்குல்ல, அதனால் நம்ம ஒரு 2 கப்பு தண்ணீர் விட்டுக்குவோம். அதோட கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் குறைச்சி போட்டால் நல்லது. ஏன்னா பருப்பு வேகும் போது நம்ம கொஞ்சம் போட்டுட்டோம், பார்த்து போடணும். உப்புலாம் போட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்குங்க. இது நல்லா கொதி வரணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த கீரைலாம் நல்லா வேகட்டும். அந்த பருப்போட கலந்து வேகணும். இப்போ ஒரு 1/4 எலுமிச்சைப்பழ அளவு புளி எடுத்து அதை தண்ணியில் கரைச்சி அந்த புளி தண்ணியை இதோட சேர்த்து ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இது நல்லா 1 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இப்போ அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பாலை இதோட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கணும். ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். பார்த்தாலே தெரியும் பாருங்கள் எப்படி அழகாக இருக்குது. கலரும் பார்க்க நல்லா இருக்குது. நல்லா கொதிக்க ஆரம்பித்தானே நம்ம 3 நிமிஷம் கழிச்சு இந்த அடுப்பை அணைச்சிடலாம்.
ரெடியாக இருக்குது. இப்போ மணத்தக்காளி கீரை தண்ணி சாறு ரெடி ஆயிடுச்சு. இதை சுட சுட வெள்ளை சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவும் சுவையாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அமுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.